எவ்வளவு காலமாயே இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்க கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. அவங்க சொல்லி சொல்லியே பண்ணதுக்கு இவ்வளவு காலமா பண்ணாதவங்க இப்ப பண்ண போறாங்களா? ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு முறை, அதுக்கப்புறம் வேணாம் ஐயா. ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். தமிழக மக்களே, யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது, அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, தாய்மார்களும் சரி, எல்லாவற்றுக்கும் மேல் விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகள் கொந்தளிப்பாக கோபத்துடன் இருக்கின்றார்கள். கோபத்துடன் இருக்கின்றார்கள். வரட்டைய எலெக்ஷன் வரட்டைய காத்துட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுக, பெண்களுக்கு துரோகம் செய்த திமுக. பேசுறது என்னமோ திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? அம்பாசிடர் மாடல், பழைய அம்பாசிடர் மாடல். அம்பாசிடர் கார் ஏதாவது இருக்குதாப்போ? அவன் பார்த்து வீட்டில் பாலிஷ் பண்ணி சும்மா எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓடுமா? ஒண்ணுமே இல்லை. இதுதான் திராவிட மாடல், பழைய மாடல். திராவிட மாடல், திராவிட மாடல் என்ன தெரியுமா? திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சை எடுக்க வைக்கின்ற மாடல் தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுங்கள் கொடுங்கள் என்று கொடுக்காமல் ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். இதை நீங்கள் எல்லோரும், குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவெடுங்கள், முடிவெடுங்கள். முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம், முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் தவறு செய்துவிட்டீர்கள். இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். இந்த ஊழல் திமுக, மனசாட்சி இல்லாத ஒரு திமுக, சமூக நீதியின் விரோதி திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை நீங்கள் மன்னிக்க கூடாது, மன்னிக்க கூடாது.